மதுரையெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கவுன்சிலர்ஸ் எல்லாம் ஆளுக்கு 20 கோடி கொள்ளையடிச்சாங்கன்னா பயங்கர கோபம். அதை எப்படி என்னை பார்த்து கொள்ளையடிச்சு போலாம்? உண்மையை தானே சொன்னோம். நீங்க கொள்ளையடிச்சு போனீங்கன்னா மதுரையெல்லாம் கேட்ட கவுன்சிலர் பாத்தீங்கன்னா எந்த கவுன்சிலர் அவங்களுக்கு கவுன்சில் இருக்கிறதே மறந்து போச்சு. கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 200-300 வாங்குற சம்பாதிக்கிற பெருவோர வியாபாரிகள்கிட்ட இப்பவும் கவுன்சிலர் பேர்ல திமுக கவுன்சிலர் 50 நேரம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. தைரியம் இருந்தா திமுக கவுன்சிலர் சொத்துப்பட்டியல வெளியிடு. நீங்க கவுன்சிலருக்கு முன்னாடி என்ன இருந்தீங்க, நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு உங்க சொத்துப்பட்டியல வெளியிடு. ஒவ்வொருத்தரும் குறைஞ்சதுக்கு 20 கோடி மதுரை மாநகராட்சியில மட்டும். போன வாரம் பார்த்திருப்பீங்க சட்டசபையில அண்ணன் நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் விஜய் பேசிட்டு இருக்கப்ப பார்ட்டி பண்டுன்னு சொன்னா ஒரே கோபம் வந்துருச்சு. அது என்ன பார்ட்டி பண்டு? நாங்கெல்லாம் எங்களை பார்த்தா ஊர்ல ஒத்தவர்கள் நாங்கெல்லாம் அப்படின்னு கோவப்பட்டு இடையிலிருந்து எல்லாம் எழுந்து போயிட்டாங்க. அவங்க எந்திரிச்சு போனதுல இருந்து தான் தெரியுது எல்லாரும் கம்ப்ளைண்டா வருது பார்ட்டி பண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வருஷம் 400 கோடி பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு வழக்கு பதிவு செய்து 4 பேரை தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தோளாறுல நம்ம 3 நாளுக்கு முன்னாடி வெள்ளை அறிக்கை வெளியிட்டோம். வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அதாவது எங்களுக்கு எப்படி லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லாங்க. நேற்று இருந்து எனக்கு வர்ற கம்ப்ளைண்ட் அவ்வளவு கம்ப்ளைண்ட் பார்ட்டி பண்டு வாங்கணும்னு. ஒரு மெகாவாட்டுக்கு 20 லட்சம் வாங்கினாங்க, 25 லட்சம் வாங்கினாங்க, வாங்கிட்டு வேலையே முடிச்சு தரலன்னு. இது அளவுக்கு கொள்ளை இதுவரைக்கும் எப்பயும் நடந்ததில்லை. ஆனா கொள்ளையருக்கு என்ன செஞ்சாங்க? மக்களுக்கு எதுவுமே செய்யல. இனிமேல் அந்த மாதிரிலாம் நடக்காது. 100% உங்களுக்கான அரசாக இருக்கும். எல்லா இடத்துலயும் போராட்டம் சொன்னாங்க லஞ்ச லாவணியம் குறைஞ்சிச்சு. ஹவுசிங்ல போய் நீங்க ஏதாவது அப்ரூவல் வாங்கணுமா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் அது கிடையாது. எங்கேயாவது உங்களை நிறுத்தி லஞ்சம் கேட்டால் தாராளமாக எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. எந்த ஆபீஸ்லயும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் நியாயமா என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஆனா இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம ரோடு தண்ணி எல்லாத்தையும் டெவலப் பண்ற வேலைகளை முழு வீச்சில் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா சில ஆண்டுகளுக்குள்ள அனைத்தையும் செய்வோம். அது மட்டும்தான் வேலை முழு நேரமும் செஞ்சுட்டு வரோம். இனி வர்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களா இருக்கும். அடுத்த எப்ப வேணாலும் உள்ளாட்சி தேர்தல் வரலாம். இப்ப இருக்கிற ஒரே கவலை, இப்ப இருக்கிற திமுக அதிமுக சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் அங்கங்க இருக்காங்க. மதுரையெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கவுன்சிலர்ஸ் எல்லாம் ஆளுக்கு 20 கோடி கொள்ளையடிச்சாங்கன்னா பயங்கர கோபம். அதை எப்படி என்னை பார்த்து கொள்ளையடிச்சு போலாம்? உண்மையை தானே சொன்னோம். நீங்க கொள்ளையடிச்சு போனீங்கன்னா நான் தான் இதை சொன்னேன். தைரியம் இருந்தா திமுக கவுன்சிலர் சொத்துப்பட்டியல வெளியிடு. நீங்க கவுன்சிலருக்கு முன்னாடி என்ன இருந்தீங்க, நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு உங்க சொத்துப்பட்டியல வெளியிடு. ஒவ்வொருத்தரும் குறைஞ்சதுக்கு 20 கோடி மதுரை மாநகராட்சியில மட்டும். விரைவில் இவங்க எல்லாம் தூக்கி வெளியேற்றப்படும். இவங்க எல்லாம் தூக்கி இந்த அரசியலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். திமுக நபர்கள்லாம் அடுத்து வர்ற உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய தம்பிகள் இங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உள்ளாட்சி தேர்தலில் நிற்பாங்க. 20 வருஷமா உங்களுக்காக நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு கட்சி இருக்குமான்னு தெரியல, கட்சி ஆரம்பிக்குமான்னு தெரியல, எதுவுமே தெரியாமல் உங்களுக்காக நலத்திட்டம் செஞ்சவர்கள் கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அடுத்து எப்ப வேணாலும் வரலாம். அடுத்து வர உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பா உங்களுடைய வேட்பாளர்கள் நம்ம அண்ணன் விஜய் நிறுத்தின உங்களுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுங்கள். கண்டிப்பா வர உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து நம்ம வேட்பாளர்கள் ஜெயிக்கணும். அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் மக்களுக்கு தேவையான உள்ளாட்சி அமைப்புகளின் அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும். இப்ப இருக்க எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. கவுன்சிலரையும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, பிரசிடென்டையும் பாத்துருக்க மாட்டீங்க, சேர்மனையும் பாத்துருக்க மாட்டீங்க, வைஸ் சேர்மனையும் பாத்துருக்க மாட்டீங்க. நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் பாத்துட்டு இருக்கோம். மதுரையெல்லாம் கேட்ட கவுன்சிலர் பாத்தீங்கன்னா எந்த கவுன்சிலருங்க அவங்களுக்கு கவுன்சிலர் இருக்கிறதே மறந்து போச்சு. அந்த லட்சம் இருக்கு. ஒவ்வொரு தெருவோர இருக்க வியாபாரிகள்ட்ட இன்னும் கவுன்சிலர் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 200-300 வாங்குற சம்பாதிக்கிற தெருவோர வியாபாரிகள்ட்ட இப்பவும் கவுன்சிலர் பேர்ல திமுக கவுன்சிலர் 50 நேரம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க சொல்ற இடத்துல யாரும் கொடுக்காதீங்க, எந்த கவுன்சிலரும் காசு கொடுக்காதீங்க. கண்டிப்பா அண்ணன் விஜய் தலைவர் அரசு வந்து எல்லா இடத்துலயும் களை எடுத்துட்டோம். இந்த கவுன்சிலர் அங்கங்க உட்காந்து திமுக கவுன்சிலர் வசூல் பண்ணிருக்காங்க. அது யாருக்கும் கொடுக்காதீங்க. இது உங்க அரசு. நீங்க எல்லாம் ஜெயிக்க வச்சு நம்ம உங்க அண்ணன் விஜயோட அரசு. யாருக்கும் காசு கொடுக்காது. 100% இப்படிதான் இருக்கும். ஏதாவது பிரச்சனை உடனே கூப்பிடுங்க, எதுனாலும் சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க இங்கதான் இருப்போம். வாரத்துக்கு 3 நாள் இங்கதான் இருக்கோம். எந்த கவலையும் படாதீங்க. உள்ளாட்சி அமைப்புகள்ல நம்ம உங்க வேட்பாளர் அண்ணன் விஜயோட வேட்பாளரை ஜெயிக்க வச்சு
அவர்களும் உங்களோட இருந்து கடைசி வரைக்கும் அனைத்து பிரச்சனையும் உங்களோட இருந்து சந்திப்பாங்க. அனைத்து பிரச்சனையும் உங்களோட இருந்து உங்களுக்காக அனைத்தும் நிவர்த்தி செய்து வைப்பார்கள். நீங்கள் அனைவருக்கும் நான் இந்த போன தேர்தலில் வாக்களித்த அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.